வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா காவல் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒற்றைக்கல் மூக்குத்திகளைப் போல சின்ன சின்னதாக வண்ணப்பூக்கள் மலர்ந்த குட்டி செடிகள் தரையோடு அடர்ந்து படர்ந்திருந்தன. அவற்றையும் சாலையின் இருபுறமும் பூரித்து பச்சையாக வளர்ந்து கிடந்த புல் பரப்பையும் காட்டு செடிகளையும் கள்ளி செடிகளையும் ஜப்பான் முள் புதர்களையும் ஊமத்தம்பூ செடிகளையும் காகிதப்பூ கொடிகளையும் பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தான் சூரியகோட்டி. அவனுக்கு கால்கள் வலித்தன. வலிக்காதா பின்ன? காலையில் இருந்து அலைந்து கொண்டிருக்கிறானே. யாரோ சொன்னார்கள் என்பதற்காக ஆவின் நிறுத்தத்தில் இறங்கியாகிவிட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்தாகிவிட்டது. இன்னமும் அவன் தேடிக்கொண்டிருக்கிற திடீர் நகர் வரவில்லை. சாலை ஓரத்தில் குவிக்கப்பட்டிருந்த கருங்கல் ஜல்லியை தாண்டி நடந்தான் சூரியகோட்டி. ஏதோ அணிவகுப்பில் கலந்து கொள்வது போல கபில நிறத்து பசுக்கள் 3 கருப்பு வெள்ளையில் 2 சாலையின் நடுவே இருந்த தீவு பரப்பில் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நின்றிருந்தன. சூரியகோட்டியின் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. திடீர் நகர் கிடைக்க வேண்டும். அங்கே அவன் தேடுகிற கண்டக்டர் வீர தமிழ் வேந்தன் கிடைக்க வேண்டும். இவன் கோரிக்கைக்கு அவன் ஒப்புதல் தர வேண்டும். சில வருடங்களுக்கு முன்னால் கல்லூரி மாணவர்களுக்கும் பஸ் கண்டக்டர்களுக்கும் நடுவே ஏற்பட்ட சச்சரவின் போது வீர தமிழ் வேந்தனை தாக்கி காயப்படுத்தியவர்களில் சூரியகோட்டி இல்லை என்று அவன் சொல்ல வேண்டும். சொல்வானா? சொல்லாவிட்டால் சூரியகோட்டி திரண்டு எழும் வெண்ணையோடு பானையை உடைத்து போட்டவன் போல கிடைக்க இருக்கிற இந்த சப் இன்ஸ்பெக்டர் வேலையை மறந்துவிட வேண்டியதாகிவிடும். நினைக்கும் போதே சூரியகோட்டியின் அடி வயிற்றில் இருந்து பெருகிய எரிமலை குழம்பு அவன் உடலெங்கும் பரவியது. வேர்த்தது. சாப்பிட உட்காரும் போதெல்லாம் தண்டச்சோறு தண்டச்சோறு என்ற கடுகடுக்கிற அப்பா அவன் கண்முன் வந்து போனார். பதவியில் இருந்து அவர் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருந்தன. தவிர்க்க முடியாத அந்த மரணம் அவரை தொட்டதற்கெல்லாம் சீரும் வியாதிக்கார பிள்ளையாக ஆக்கி வைத்திருந்தது. அம்மா பொறுமைசாலி, சுடுசொல் பேச மாட்டாள். ஆனாலும் அவள் பரிவாக பேசுகிற பேச்சே சூரியகோட்டியின் உயிரை சுடும். சூரி, அப்பா வர நேரமாச்சு. அவர் வர்றதுக்கு முன்னால எதையாவது சாப்பிட்டுட்டு படிச்சுக்கிட்டுரு. எனக்கு பசிக்கலம்மா இப்ப. பரவாயில்ல, சாப்பிட்ரு. அவர் எதிரில் சாப்பிட உட்காராத, படி. சூரியகோட்டி முதுகலை பட்ட படிப்பில் இன்னமும் 2 பேப்பர்களில் பாஸ் பண்ணாமல் பாக்கி வைத்திருந்தான். அவனுக்கு அம்மாவின் கவலை புரிந்தது. பொழுது விடிந்ததும் கிழக்கு வெளுக்கும் என்பது போல சர்வ நிச்சயமாக அவன் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் அப்பா அவனை பேசுகிற பேச்சை கேட்க அம்மாவால் முடியவில்லை. சூரியகோட்டி முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டான். வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. வழக்கம் போலவே அந்த வருஷமும் வரலாறு காணா வெயில்தான். கண்ணுக்கு தெரியாத நெருப்பு அலைகள் தன்னை சுற்றி பரவி கிடப்பது போல இருந்தது சூரியகோட்டிக்கு. கிடைப்பானா அந்த கண்டக்டர்? அவன் கிடைக்கவில்லை என்றால் அந்த வேலைக்காக அவன் இவ்வளவு நாட்களும் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் பலன் இல்லாமல் வீணாக போய்விடும். அவன்தான் இந்த வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான். வேலைக்கான விண்ணப்ப படிவம் வாங்கியதில் இருந்தே சிக்கல் தொடங்கிவிட்டதே. நிரப்பப்பட்ட படிவத்துடன் வைத்து அனுப்புவதற்காக டிமாண்ட் டிராஃப்ட் வாங்க பணம் தேவையாயிருந்தது. அப்பாவிடம்தான் கேட்டாக வேண்டும். அம்மாவிடம் அவர் பணம் தரமாட்டார். அன்றாட செலவுகளுக்கு கூட அம்மா அவரிடம் கணக்காக பணம் வாங்கி செலவு செய்துவிட்டு அன்றைய இரவே கொடுத்த பணத்துக்கு கணக்கு காட்டுவதுதான் வழக்கம். அக்காவிடம் கேட்கலாம். அவள்தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருபவள். எப்படியும் அதில் கொஞ்சமாவது கமிஷன் அடிக்காமல் இருக்க மாட்டாள். அப்படி பார்த்தால் சூரியகோட்டியும் தான் வசதிப்படும் போதெல்லாம் கமிஷன் அடிப்பான். அது சிகரெட், டீ என்று சில்லறை செலவுகளுக்கு சரியாக போய்விடும். ஒரு பாட்டில் பீர் வாங்குகிற அளவுக்கு காசு சேர்ப்பதே அவனுக்கு பெரும் பாடு. பீருக்கு அவன் பெரும்பாலும் நண்பர்களைத்தான் நம்பி இருந்தான். அவர்கள் கூடுகிற இடங்களுக்கு போவான். பளிச்சென்று உறுத்தாத சின்ன சின்ன எடுபடி வேலைகளை செய்வான். அவர்கள் தங்கள் பங்குக்கு பீர் உபயம் செய்வார்கள். அதற்கே சூரியகோட்டியின் மனதில் ஒரு மூலையில் முள் தைத்த வலியாக இருக்கும். ஐயா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்கள்லாம் சௌகரியமா இருக்கிறவங்க, சம்பாதிக்கிறவங்க. நீங்க குடிக்கலாம். வெட்டி பையன் நானும் இதை பழகிக்கலாமா? சேச்சா,
என்பான் மேலுக்கு. நண்பர்கள் கட்டாயப்படுத்தி பாட்டிலை அவன் கைகளில் திணிப்பார்கள். இதே நண்பர்களுக்கிடையேதான் அவன் அடிக்கடி கலகம் ஊட்டுவான். ஒரு குழுவை 2 ஆக்குவான், 3 ஆக்குவான், மறுபடி ஒன்று சேர்ப்பான். அதெல்லாம் வேறு விஷயம். நண்பர்களிடம் சிகரெட் கேட்கலாம், பீர் கேட்கலாம். சமயங்களில் ஓசி பிரியாணி சாப்பிடலாம். ஓசியாக சினிமா பார்க்கலாம். ஆனால் வேலைக்கான விண்ணப்பத்துடன் சேர்த்து அனுப்ப டிமாண்ட் டிராஃப்டுக்கு பணம் வேண்டும் என்று எப்படி கேட்பது? தம்பியிடம் கேட்கலாம். அவன் ஞானப்பழம். எந்நேரமும் விபூதியும் நிச்சயமாக வீட்டை வளைய வருவான். கற்பூரத்தட்டு கையில் இல்லாத வேளைகளில் புத்தகம் இருக்கும். மெரிட் ஸ்டூடெண்ட். கம்ப்யூட்டர் செல்லம். ஏஏபி நிறுவனம் அவனை கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே கொத்தி கொண்டு போய்விட்டது. அடே அப்பா, ஏஏபியில வேலையா என்ற உறவும் நட்பும் புகைகிற வயிறுடன் வாய் மணக்க வாழ்த்தியது. ஏஏபியில் வேலைதான், கை நிறைய சம்பளம்தான். ஆனால் சம்பள கவரை திறந்து கூட பார்க்காமல் அப்படியே கொடுத்துவிட்டு அப்பாவை நமஸ்கரித்து விடுவது அவன் வழக்கம். அதற்கு பிறகு அம்மாவிடம் அன்றாட பஸ் செலவுக்கு பணம் வாங்கிக் கொள்வான். அவனிடம் பணம் கேட்டு என்ன பயன்? இப்படியெல்லாம் அலை மோதித்தான் சூரியகோட்டி பணம் புரட்டி டிராஃப்ட் அனுப்பியிருந்தான். அதோடு சிக்கல் தீர்ந்து விடவில்லை. ஏதோ ஒரு தேதியை சொல்லி உடல் திறன் தேர்வுக்கு ஊருக்கு நடுவே இருக்கிற மைதானத்துக்கு வர சொல்லி இருந்தார்கள். மைதானத்தில் இவனைப் போல ஏராளமான இளைஞர்கள் அரைக்கால் சட்டையும் வெறும் உடம்புமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். என்ன பார்க்குற? சட்டையை கழட்டு. கையில் என்ன பையா? ரிக்கார்டுங்களை எடு. மற்றதை வேலி ஓரமாக வச்சுட்டு வந்து வரிசையில் போய் நில்லு. அதிகாரத்தில் ஊறிய கனத்த குரல் அவன் காதுகளுக்குள் கர்ஜித்தது. உடுப்புகளை கழற்றிவிட்டு அந்த பரந்த வெளியில் முன்பின் அறிமுகமில்லாத பெருங்கூட்டத்துக்கு முன்னால் நடமாட அவனுக்கு கூச்சமாக இருந்தது. கூச்சத்தை பார்த்தால் முடியுமா? அவனுடைய கல்வி சான்றிதழ்களை பரிசோதித்தார்கள். உயரத்தை அளந்தார்கள். மார்பளவை அளந்தார்கள். குட், எல்லாம் சரியா இருக்குது உனக்கு. இந்தா தெரியுது பார். அந்த மரத்தாண்ட போய் உட்காரு. சூரியகோட்டி மரத்தை பார்த்தான். மரத்தில் இருந்து மலை பாம்புகளைப் போல கனத்த கயிறுகள் பாதி வழி வரை தொங்கின. சூரியகோட்டிற்கு வேர்த்தது, கசகசத்தது. உடம்பெல்லாம் வெயிலின் அனல் தகித்தது. நிமிர்ந்த கயிறை பார்த்தான். கயிற்றின் மேல் பகுதியில் 3 இடங்களில் வெள்ளை பெயிண்டால் தீட்டி வைத்திருந்தார்கள். முதல் இடம் வரை ஏறுகிறவர்களுக்கு 5 மார்க்குகள், 2வது இடம் வரை ஏறுகிறவர்களுக்கு 10 மார்க்குகள், 3வது இடத்துக்கு 15 மார்க்குகள். வரிசையில் சூரியகோட்டிக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தவர்களில் பலர் முதல் கோடு வரை போக முடியாது திணறி ஒரு வழியாக கயிற்றில் இருந்து இறங்கியதும் திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். சூரியகோட்டியின் முறை நெருங்கி கொண்டிருந்தது. அவனுக்குள்ளே ஒரு கலகம் நடந்து கொண்டிருந்தது. எப்படியாவது ஏறிவிட வேண்டும். ஒவ்வொரு கோட்டுக்கும் இடையே ஒரு பிடி இடைவெளிதான் இருந்தது. கஷ்டப்பட்டாவது கடைசி கோட்டை தொட்டுவிட வேண்டும். சுளையாக 15 மார்க்குகள் வாங்கிவிட வேண்டும். இது ஒரு பக்கம். முதல் கோட்டையாவது தொட முடியுமா என்ற பயம் ஒரு பக்கம். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கும் கயிற்றை பிடித்து கொண்டு ஏறுவதற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி இன்னொரு பக்கம். அவனும் பல சப் இன்ஸ்பெக்டர்களை பார்த்திருக்கிறான். மோட்டார் சைக்கிளில் போவார்கள், முச்சந்திகளில் நிற்பார்கள், மீசையை தடவி விட்டு கொள்வார்கள், என்னவெல்லாமோ செய்வார்கள். ஆனால் யாரும் இப்படி மரத்தில் கட்டப்பட்ட தடி கயிறை பிடித்து கொண்டு ஏறி செல்லும் காட்சியை அவன் பார்த்ததில்லை. திருடனை கண்டுபிடிக்க அல்லது தகராறுகளை தடுக்க இது எந்த விதத்தில் உதவும் என்று நினைக்கிறார்கள் என்ற கேள்வி மற்றொரு பக்கம். எப்படியோ வேர்வை வெள்ளத்தில் நீந்தி கரையேறி கயிறேறி நீளத் தாண்டி 100 மீட்டர் தூரம் ஓடி நெருப்பாற்றை தாண்டிவிட்டான் சூரியகோட்டி. அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் சோகம் தோய்ந்த முகத்துடன் மைதானத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வருத்தத்தில் சூரியகோட்டியின் வெற்றி ஒரு சாதனையின் கன பரிமாணம் கொண்டது. சற்றே ஆஸ்வாசப்பட்டான். அடுத்த கண்டம் காத்திருந்தது. எழுத்து தேர்வு. இந்திய அணுகுண்டை தயாரித்தவர் யார்? அபுல் கலாம் ஆசாத், அபுல் கலாம் மௌலானா, அபுல் அகமத் கான். இந்த 4 பெயரில் சரியான பெயரை அவன் குறிப்பிட வேண்டும். எல்லா பெயரும் ஒரே மாதிரி தெரிந்தது அவனுக்கு. சமீபத்தில் கைலாஷ் யாத்திரையில் உயிர் இழந்ததாக கருதப்படும் நடனமணிக்கு நெருங்கிய உறவினர் யார்? பூஜா பட், பூஜா பேடி, பூஜா பாத்ரா, பூஜா மிஸ்ரா இத்தியாதிகள். சூரியகோட்டிக்கு தொண்டைக்குள் பந்து அல்ல, பெரிய பாறாங்கல்லே அடைத்து கொண்டது. எப்படியோ ஒரு விதமாக எழுதி முடித்தான். அதை அடுத்து நேர்முக தேர்வு. கிளின்டனிடம் அதிக பகை பாராட்டுவது யார்? மோனிகா லெவின்ஸ்கியா அல்லது பின் லேடனா?
ஜாங்கிரிக்கும் ஜிலேபிக்கும் என்ன வித்தியாசம் இத்தியாதிகள். கடைசி கட்டமாக மருத்துவ பரிசோதனை. எல்லா கண்டங்களையும் தாண்டியாயிற்று. இனி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் என்று சற்றே நிம்மதியாக அவன் மூச்சு விட்ட போதுதான் போலீஸ் வெரிஃபிகேஷன் என்கிற இடி அவன் தலைமேல் இறங்கியது. அதாவது அவன் வசிக்கிற பகுதியில் இருந்த காவல் நிலையம் அவனுடைய நன்னடத்தைக்கு சாட்சி தர வேண்டும். அவன் எந்த வழக்கிலும் சம்பந்தப்பட்டவன் இல்லை என்று உறுதி கூற வேண்டும். காவல் நிலையம் அறிக்கை அனுப்பியது. அவன் ஒரு அடிதடி வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக, குற்றத்தை ஒப்புக்கொண்டு அபராதம் கட்டியதாக. இந்த கட்டத்தில் அப்பா பிரச்சனைக்குள் நுழைந்தார், விசாரித்தார், அலைந்தார். மாணவர் பஸ் ஊழியர்கள் தகராறில் அவன் கலந்து கொண்டது நிஜம். பஸ்ஸின் மேல் கல் வீசிய மாணவர்களுடன் அவன் இருந்தது நிஜம். ஆனால் கண்டக்டரை அடித்தவன் அவன் இல்லை. அவன் அபராதம் கட்டியதும் இல்லை. எங்களை என்ன சார் செய்ய சொல்றீங்க? உங்க மேல எங்களுக்கு என்ன முன் விரோதமா? போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டில் 4 வருஷத்துக்கு முன்னால இதை எழுதி வச்சிருக்காங்க. உங்க பையன் பேரு, விலாசம், அடையாளம் எல்லாம் இருக்குது பாருங்க ரெக்கார்டில். நாங்க இதை மறைச்சு வேற எதையாவது எழுத முடியுமா? சூரியகோட்டியின் மனசு மழை நீர் கரைந்த தெருவோர மண்ணாக கலங்கியது. மாணவர் பஸ் ஊழியர் தகராறும் அதை தொடர்ந்த உண்ணாவிரதமும், மாணவர்களில் சிலர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டதும் விசாரிக்கப்பட்டதும் பிறகு திருப்பி அனுப்பப்பட்டதும் நிஜம்தான். அவன் மறந்தே போய்விட்ட அந்த சிறிய நிகழ்ச்சி இத்தனை வருடங்கள் கழித்து அவன் வாழ்வை இப்படி குலைத்து சீரழிக்கும் என்று அவன் கனவில் கூட எண்ணியதில்லை. அதற்கு பின்னால் யாரோ வக்கீலை கலந்து ஆலோசித்து தவறான காரணத்தை காட்டி அவன் தேர்ச்சியை தடுப்பது சரியல்ல என்று அவனுடைய அப்பா கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்த வாரத்தில் விசாரணை. வழக்கில் குறிக்கப்பட்டிருந்த பஸ்ஸின் கண்டக்டர் வீரத்தமிழ் வேந்தன் கோர்ட்டுக்கு வர வேண்டும். சம்பவத்தன்று தன்னை தாக்கியது சூரியகோட்டி அல்ல என்று வாக்குமூலம் தர வேண்டும். தருமானா? தந்தால் தான் சூரியகோட்டி சப் இன்ஸ்பெக்டராக ஆக முடியும். சார், திடீர் நகர் இதானா? இல்லைப்பா, இது அண்ணா நகர். இந்த பக்கம்தான் திடீர் நகர்னாங்க. நேராக போய் லெஃப்டில் திரும்பி ரைட்டில் வாங்கு. அங்கே ஒரு பொட்டி கடை இருக்கும், அதில் கேட்டால் சொல்லுவாங்க. ஒரு வழியாக சூரியகோட்டி திடீர் நகரையும் வீர தமிழ் வேந்தனின் வீட்டையும் கண்டுபிடித்து விட்டான். அவர் டியூட்டி மேலே போயிருக்காரே என்றாள் அவன் மனைவி. சூரியகோட்டி அவன் வந்த வேலையை அவளிடம் சொல்லி உருக்கமாக கெஞ்சினான். என்ன சார், திடுதிப்புன்னு வந்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்கிறீங்க? அவள் தயங்கினாள். சூரியகோட்டி அழாத குறையாக கெஞ்சிய கெஞ்சலை பார்த்து அவள் மனம் சற்றே இளகி இருக்க வேண்டும். அது வர்றதுக்கு ராவு 11 ஆனாலும் ஆகும், 12 ஆனாலும் ஆகும் என்று இழுத்தாள். பரவாயில்லைங்க, நான் இருந்து பார்த்துட்டே போயிடுறேன். ஐயய்ய, கொட்டு கொட்டுன்னு இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எங்கன்னா போயிட்டு 10:30 11க்கு மேலே வாங்க. மறுபடியும் ஒரு தடவை தன்னால் ஆனவரை அவளை கெஞ்சி விட்டு அந்த குடிசையை விட்டு சூரியகோட்டி வெளியே வந்தான். அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று மழுக்கென்று முறிந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டது போல அவனுக்கு தெரிந்தது. அது ஒருவேளை அவனுடைய தன் மானமாக கூட இருக்கலாம். கடிகாரத்தை பார்த்தான். மணி 3:15. விவஸ்தை இல்லாமல் வயிறு பசித்தது. பசிக்காதா? காலை 9:30க்கு ஒரு வாய் உப்மா சாப்பிட்டது. சட்டை பையில் இருந்த காசை கணக்கு போட்டான். அவன் வீடு திரும்ப இன்னும் 8 அல்லது 9 மணி நேரம் இருந்தது. அவ்வளவு நேரம் எங்கே இருப்பது? வீடு வரை போய்விட்டு வருவது அலைச்சலாக இருக்கும். இரண்டாவது, எடுத்த வேலையை துப்புரவாக முடிக்காமல் வீட்டுக்கு போக அவனுக்கு பிடிக்கவில்லை. நேரத்தை போக்குவதற்கு ஏதாவது ஒரு சினிமா தியேட்டரில் போய் உட்கார்ந்து கொள்ளலாம். அப்படியானால் சாப்பிட முடியாது. இந்த நேரத்துக்கு மேல் சரியான சாப்பாடு கிடைப்பதும் கஷ்டம். செம்மண் சாலையை தாண்டி சூரியகோட்டி கப்பி ரோடுக்கு வந்திருந்தான். ரோடு ஓரமாக குவிக்கப்பட்டிருந்த மணலை தாண்டி செங்கல் அடுக்கை ஒட்டி இருந்த பெட்டி கடையில் ஒரு சிகரெட்டை வாங்கி பற்ற வைத்து கொண்டான். ஏதாவது ஒரு டீ கடையில் பொறையும் டீயும் சாப்பிட்டுவிட்டு காலார நடந்து ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போவதென்று முடிவு செய்து கொண்டான். ராத்திரிக்கு வேண்டுமானால் லைட்டாக ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு கொள்ளலாம். சூரியகோட்டி சினிமா தியேட்டருக்குள் நுழைந்தான். படம் ஆரம்பித்து விட்டிருந்தது. பச்சை பசேல் என்ற புல்வெளிகள், மேகம் தவழும் மலைமுகடுகள், பல பழக்கிற கார்கள், அழகிய மாளிகைகள். ஒரு இளைஞனும் இளம் பெண்ணும் காதலித்தார்கள், அப்படி காதலித்தார்கள். இடையில் பல சோதனைகள். இளைஞன் மீது பல பெண்கள் விருப்பம் கொள்கின்றனர். அதே மாதிரி அவளையும் பல பேர் விரும்புகின்றனர்.
மாமிச மலை போன்ற உருவமும் சீனனை போன்ற முகத்தோற்றமும் கண்ட ஒருவனுடன் கதாநாயகன் மோதி வெல்கிறான். நடுவே 4 பாடல்கள், பூந்தோட்டங்கள். கடைசியில் அவன் அவளை கைகளில் ஏந்தியபடி கட்டிலை நோக்கி நடக்கிறார்கள். அறையின் கதவுகள் மூடிக்கொள்கின்றன. சூரியகோட்டியின் மனதை என்னவென்றறியாத ஒரு ஏக்கம் தழுவியது. சினிமா போல வாழ்க்கை இருக்கக்கூடாதா? சினிமா காட்டும் உலகில் வறுமை இல்லை, வியாதி இல்லை, அவலட்சணம் இல்லை, பசி இல்லை, அவமானம் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, டிராஃபிக் ஜாம் இல்லை, சேரும் சகதியுமான தெருக்கள் இல்லை, குண்டும் குழியுமான சாலைகள் இல்லை. எல்லாம் இனிமையாக, அழகாக, மனசுக்கு ரம்யமாக இருந்தது. எவ்வளவு நேரம் அவன் அந்த கனவுலகில் இருக்க முடியும்? சூரியகோட்டி வீரத்தமிழ் வேந்தன் வசித்த குடிசை போன்ற வீட்டை அடைந்தான். நல்ல வேளையாக வீரத்தமிழ் வேந்தன் வந்துவிட்டிருந்தான். எலும்பு துருத்தி கொண்டிருக்கும் தோல் பையாக அவன் இருந்தான். முன்பாதி வழுக்கை, முதுகோடு ஒட்டிய வயிறு, பிடியில் அடங்கும் இடுப்பு, வார்த்தைக்கு ஒரு இருமல். கனமான கண்ணாடியை துடைத்து போட்டுக்கொண்டு, சொல்லுங்க சார் என்றான் வீரத்தமிழ் வேந்தன். சொன்னான் சூரியகோட்டி. சார், உங்க காலையாவது பிடிச்சுக்கிறேன். நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தான் என் எதிர்காலமே இருக்குது சார். வீரத்தமிழ் வேந்தன் மிகவும் யோசித்தான். அதுக்கு இல்லைங்க தம்பி, முன்னையும் பின்னியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போலீஸுக்காரனுங்க சும்மா விடுவாங்களான்னு பார்க்குறேன். சூரியகோட்டியின் கண்கள் கலங்கின, குரல் தழுதடுத்தது. பெரிய மனசு பண்ணுங்க சார். பிச்சைக்காரனின் பாவனையாக அவன் குரல் அவனுக்கே கேட்டது. அன்று விசாரணை. சூரியகோட்டி நம்பிக்கையுடன் கோர்ட்டுக்கு வந்திருந்தான் என்றாலும் மனதிற்குள் ஒரு பதைபதைப்பு இருக்கத்தான் செய்தது. வீரத்தமிழ் வேந்தன் வர வேண்டும். வந்து தன்னை அடித்தவன் சூரியகோட்டி இல்லை என்று வாக்குமூலம் தர வேண்டும். அதற்கு பிறகு வழக்கு தள்ளுபடியாகி அது விவரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு போய் அவனை சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு எடுப்பது பற்றி அவனுக்கு சாதகமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதற்கேற்றாற் போல வாக்குமூலம் தருவதாக வீரத்தமிழ் வேந்தன் ஒப்புக்கொண்டிருந்தான். சொன்னது போல் அவன் செய்ய வேண்டும் என்று சூரியகோட்டி எல்லா தெய்வங்களிடமும் வேண்டிக் கொண்டிருந்தான். அரசு தரப்பு வழக்குரைஞர் சாட்சி கூண்டில் நின்ற வீரத்தமிழ் வேந்தனிடம் கேட்டார். உங்களுக்கு முன்னால் இருக்கிற எதிரி சூரியகோட்டி தான் உங்களை சில வருடங்களுக்கு முன்னால தாக்கியவர்? சூரியகோட்டியின் மனசு படபடவென்று அடித்து கொண்டது. அவன் நம்பிக்கையுடன் வீரத்தமிழ் வேந்தனை நிமிர்ந்து பார்த்தான். வீரத்தமிழ் வேந்தனுக்கு அடக்க முடியாத இருமல். மறுகணம் அமைதி. பிறகு தனக்கு எதிரில் இருக்கிற சூரியகோட்டிக்கு பின்னால் இருந்த சுவற்றில் ஆணி அடித்தாற் போல பார்வையை நிலை நிறுத்தி கொண்டு வீரத்தமிழ் வேந்தன் தெளிவாக ஆமாம் என்றான். சூரியகோட்டியின் தலை சுழன்றது. அவனால் அவன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அன்றைக்கு அவ்வளவு சுமூகமாக ஒத்துக்கொண்டு சூரியகோட்டிக்கு சாதகமாக கோர்ட்டில் பேசுவதாக சொன்ன வீரத்தமிழ் வேந்தனுக்கு இப்போது என்னவாகிவிட்டது? சூரியகோட்டி குழம்பினான். வழக்கை முன்னிட்டு சாட்சியை ஆஜர்படுத்த வந்திருந்த கான்ஸ்டபிள் முனுசாமி சூரியகோட்டியின் முகத்தையும் சாட்சியாக கொண்டு வரப்பட்டிருந்த வீரத்தமிழ் வேந்தனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். வழக்கு தொடங்குவதற்கு முன் சூரியகோட்டியின் முகத்தில் இருந்த நிம்மதி உணர்வும் பிறகு தெரிந்த கலக்கமும் சூரியகோட்டியின் முகத்தையும் கண்களையும் ஏறிட்டு பார்ப்பதையே தவிர்த்த வீரத்தமிழ் வேந்தனின் போக்கும் என்ன நடந்திருக்க கூடும் என்பதை முனுசாமிக்கு ஓரளவுக்கு தெரிவித்தன. தவிர சாட்சியும் அவனுமாக புறப்பட்ட போது, ஜாக்கிரதை, கேஸ் ஜெயிச்சுக்கிட்டு வரணும், குத்தவாளிக்கு தண்டனை கிடைச்சதுன்னு இருக்கணும், விடுதலை அது இது எதுனா ஆச்சுன்னா அப்புறம் பாருங்க என்று இன்ஸ்பெக்டர் எச்சரித்து அனுப்பியதும் அவனுக்கு தெரியும். இல்லையா பின்ன? குற்றவாளி விடுதலையாவது என்றால் என்ன? போலீசார் வழக்கை தீர விசாரிக்கவில்லை, சரியான குற்றவாளிகளை பிடிக்கவில்லை, நடந்த குற்றத்தை நிரூபிக்கவில்லை என்றல்லவா அர்த்தமாகிவிடும். அப்புறம் மேல் அதிகாரிகள் சும்மா இருப்பார்களா? விளக்கம் கேட்பார்கள், விசாரிப்பார்கள். கருப்பு புள்ளியில் இருந்து வேலையை விட்டு விலக்குவது வரையிலான எந்த தண்டனையும் தருவார்கள். இதையெல்லாம் யோசித்துத்தான் இன்ஸ்பெக்டர் முனுசாமியை எச்சரித்து அனுப்பியிருந்தார். முனுசாமி இந்த வழக்கில் ஒரு சாட்சியாகவும் இருந்தான். நடந்த சம்பவத்தை கண்ணால் கண்ட சாட்சி. முனுசாமியை இன்ஸ்பெக்டர் எச்சரித்த விதத்தில் வீரத்தமிழ் வேந்தன் அரண்டு போயிருந்தது முனுசாமிக்கு நன்றாக தெரிந்தது. சூரியகோட்டி உயிரற்ற ஜடம் போல நின்றிருந்தான். அவனுடைய உலகமே இருண்டு போய்விட்டது. அடுத்ததாக முனுசாமி சாட்சி கூண்டில் ஏறினான். விசாரணை தொடங்கியது. நடந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தீங்களா? ஆமாம். இதோ நிற்கிற சூரியகோட்டி என்பவர்தான் கண்டக்டர் வீரத்தமிழ் வேந்தனை பயங்கரமா தாக்கினார் என்கிறீர்களா? அதை எப்படிங்க சொல்ல முடியும்? எல்லாம் இதே மாதிரி வாலிபமான பசங்க.
ஒரு 50-100 பேர் கூட்டமாக இருந்தாங்க. அதில் இவர் தான் கண்டக்டர் அடிச்சாருன்னு நிச்சயமாக சொல்கிறதுக்கு இல்லைங்க. அடிச்சிருக்கலாம், அடிக்காமலேயும் இருந்திருக்கலாம். அரசு தரப்பு வழக்குரைஞர் திகைத்தார். நீதிபதி கண்ணாடியை உயர்த்தி விட்டு கொண்டு முனுசாமியை உன்னிப்பாக பார்த்தார். சூரியகோடியின் குனிந்த தலை படக்கென்று நிமிர்ந்தது. சரியான ஆதாரங்களும் சாட்சியமும் இல்லாததால் சூரியகோட்டி விடுவிக்கப்பட்டான். முனுசாமியின் கைகளை தொட்டு சூரியகோட்டி கண்களில் ஒற்றிக்கொண்டான். தெய்வம் சார் நீங்க. ஒடுப்பா சும்மா யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கத்துவார். அதுக்கு மேலே போனால் எனக்கு எதனா தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் வேலை போயிடாது. ஆனால் பாவம் உனக்கு வேலையை கிடைக்காம போயிடுமே, அதுக்கு இது பரவாயில்லன்னு என்றபடி வெளியேறிய முனுசாமியை நன்றி ததும்பும் கண்களால் சூரியகோட்டி பார்த்தபடி நின்றான். தினமணி கதிர் இதழில் 1998 ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.